ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். போடு 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 போடுங்கப்பா. எனக்கு அதெல்லாம் முடியாது. காசு இருக்கா? டேய், நான் சித்தப்பண்டா, என்கிட்டே காசு கேக்குறியா? வீட்டுல ஆட்டில் சித்தப்பா பெரிய போங்கிட்டு. ஏன் நீ எனக்கு கடன் கொடுக்க மாட்டியா? கடன் கொடுத்தா ஆட்டை கை மாறிடும். உனக்கு தான் ஆட்டை பிடிக்கல, ஓரமா ஒதுங்கி உட்காருப்போ. வெய்யே வைக்கல இருக்கட்டும்டா. வைக்கிறியா? என்ன சொல்ற? என்கிட்ட காட்டுவான் வீரத்தை. நேத்து நெஞ்சில பச்சையை குத்தி விட்டு போயிட்டா. யாரு ஒன்றும் வாங்கி கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உனக்கு இருக்கா? டேய் என்ன இருக்கு பாப்பா, தெரிஞ்சா சீவங்க. ஓசில கடைசின்னு குடிச்சிட்டு குப்புற வந்துட்டு அவனை சொல்லு. என்னப்பா கழட்டி விட்டாங்களா? காசு இருக்காடா? வீரால இருக்கு, சாவி தான் எனக்கு தெரியல. இருப்பா, உங்களோட செயின் சுத்தின காசு எங்க இருக்கு கேக்குற பாரு. இப்போ உனக்கு காசு தானே வேணும்? இந்த வாரம் பாரு, அவனை புடி, அவன் வச்சிருக்கேன் நிறையா. இல்ல அவனே ஒரு அண்ணக்கா அப்படி பையன், அவன்கிட்ட என்னடா இருக்கும்? இருக்கு, நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்ல டக்ளஸ், என்னப்பா இங்க வாடா. எதா இருந்தாலும் அங்கே இருந்து சொல்லப்பா, எனக்கு பல சொல்லி எனக்கு. ஏண்டா காசாடா வச்சிருக்க? ஆமா இருக்கு, அதுக்கு என்ன இப்ப? ஏதுடா காசு? வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன், மாடு வாங்க போறேன் தெரியும்ல. மாடா? அது எதுக்கு? இந்த மீல எவனு என் வேலையை கெடுக்க முடியாதுல்ல. நானே முதலாளி, நானே கெடுத்துக்கிட்டாத்தான் உண்டு. டக்ளஸ் அண்ணே, என்னான்னு வந்து கேட்டு போனேன். இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. என்னப்பா? இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. மாடு தானே வாங்க போறோம் சொன்னேன், அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்ப உனக்கு என்ன வேணும்? இங்க கச்சேரி நடக்குது இல்ல, வந்து ஒரு கை போடுறது. எனக்கு நிறைய சோழி அடக்கியா விடியா? வாடா, எங்களுக்கு எல்லாம் ஜோலி. ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணியை ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். நீ சிட்டு பொண்ணு. ஏய், எதுக்கப்பா கயிறு? கேக்குற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. மாட்டை வாங்கி பையிலையா போட முடியும்? கயத்தை கட்டி தான் எடுத்துக்கிட்டு வர முடியும். அப்பா நீ கிளச்சி விட்டு வேகமா போடப்பா, எனக்கு பல சோழி இருக்கு. ஆட்டைக்கு எவ்வளவு வச்சுக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இங்கே கத்தி எடுக்கிறதே நீங்க, களத்துல நாங்க தாண்டி. நாங்கன்னா சீட்டை கையில தொட்டோம்னு வச்சுக்க, கட்டுல உள்ள சோக்கர் புல்லா தானா கை வழியே ஏறி வந்து உட்காந்துக்கிறேன். போடு. அப்போ ஒரு 200 ரூபா வச்சுக்கலாமா? எம்மிட்டு வேணாலும் வச்சுக்க. இந்தா வெட்டி விடு. போட, அண்ணனுக்கு டொருனா வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலானே அப்படின்னு சொல்ற? சரிடா. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? டக்ளஸ் அண்ணே, கலர் வேணும்டா, வாங்கிட்டு போனே. வீரே சொல்லி வைடா, அண்ணன் ஜெயிச்சிட்டு வந்துறேன். கொஞ்சம் போடுற அம்பி, இந்த ஓடியாந்துருவேன், இப்ப வந்துருவேன். அட கையிலே அடிச்சிருக்க, முடிஞ்சு. ஏனே கலர் வேணும்டா, வாங்கிட்டு போனே. சன்ன சன்ன நீ விளாடுனே. விட்டதை பிடிக்கணும். இந்த ஆட்டைக்கு 500 போடியா. பருத்தி விருது வேலையை பார்த்தியாடா? ஏய், உன்னைதானே கேக்குறேன். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? டேய், நான் என்னடா கேக்குறேன், நீ என்ன சொல்ற? மேலதான் இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, போய் வாங்கிக்க போ. சரி, கழுதுலடா கயிறு. நாண்டுட்டு சாக போயா. ஏஸ்தப்பா, மாடு வாங்க போனா மஞ்சள் தடவையா கொண்டு போவாங்க. 28, 29, 30. உங்களை எங்களாண்டா தெரியுது? என்கிட்ட நல்ல அடப்புல போய் தான் திமிழ் எடுத்து போய் தர்றீங்க. ஒழுங்கு பிடிச்சி ஆதா வர மாட்டீங்களோ? அங்க எங்களை பிடிச்சி ஏறுறாங்க. எங்கள்கிட்ட வாங்குறல்ல, அங்கேயும் வாங்கிக்கிற வேண்டியதானே. வந்தா போச்சு, கொண்டாங்க. ஏன்டா போன வேலை வரல? நாளைக்கு மரியாதை 2 பேரும் கோர்ட்டுக்கு வர்றீங்க. வாரம் ரீகால் பண்ணணும். என்னங்க பேச்சுவாக்கில் மொத்தமா உள்ள வச்சிட்டீங்க? இந்தா இதை வச்சு நாங்க என்ன செய்யறது? என்னமோ கல்லோட சமைச்ச மாதிரி கணக்கா கேக்குறா, குத்துனா. ஏங்க, அதுக்காக மொத்தமா எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டா அப்படியே? கொண்டாங்க கொண்டாங்க. போலீஸ்காரன் பகையில கை வைக்கிறியா? இந்த கருவாய பேண்ட் ஷர்ட்டை கழட்டி நம்ம போட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. வேணாஸ்தப்பா, இவன் வெறும் கான்ஸ்டபிள். உன் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸே வாங்கி தரேன். இவன் அடிச்சு தின்னோம்னா 1 வருஷத்துக்கு தீராஸ்தப்பா. அவ்வளவுதானே, கிளவிட்டு சொல்லி உப்பு கண்டம் போட்டுருவான். அன்னைக்கு திருவிழாஸ்தப்பா, அம்பூட்டு பேக் பண்ணி வேட்டி ஊத்துட்டாஸ்தப்பா. அதுதான் ட்ரெஸ்ஸை கழட்டிடலான்றேன். நீ என்னமோ இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்ற. வீரா, நமக்கு என்ன நேர்த்தி கடனா இந்த பண்ணியை தூக்கி சமைக்கிறதுக்கு? சித்தப்பா, கோயில் வந்துருச்சு. இவனுக்கு மொட்டையா போட்டு சந்தனத்தை பூச வேண்டியதுதான். நீ மொட்டையை போடுவியோ கொட்டையை போடுவியோ, முதல்ல இவனை கீழே போடுறான். 150 கிலோ இருப்போம் போல ஆட போடுறான்.
சித்தப்பா. ஒரு நிமிஷம். திருவிழாவில் பல பேர் முன்னிலையில் உன் வேட்டி அவிழ்த்து அசிங்கப்படுத்திய போது அமைதியாக இருந்தோம். அம்மா நாம் ஏமாற்றி சம்பாதிப்பதை இவன் மொத்தமாக சுருட்டிய போதெல்லாம் பொறுமை காத்தோம். ஆனால் இன்றோ கேவலம் இவன் அழுக்கு சட்டை பையில் கை வைத்த குற்றத்திற்காக என் கன்னத்தில் அறைந்து நம் பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ, அவமானம், அவமானம். பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. எங்கே உன் உடைவாள்? எடு, அறுத்து விடு, அறுத்து விடு, அறுத்து விடு. உத்தரவு மன்னா. நீதிபதி எங்களை பார்த்து பரிதாபப்பட்டார். ஏன் நீதி தேவதை எங்களை பார்த்து பரிதாபப்பட்டது. எங்களை சுற்றம் மறந்தது, சொந்தமும் மறந்தது. சித்தப்பா வந்துருச்சு சித்தப்பா. ஐயோ, வந்துருச்சா? தாயலடா சாமி. பிடிச்சாங்க. ஓடிடா, கருவாய்க்காய் காணாம போச்சுடா. ஓடிடா, ஓடிடா. ஏய் அர்ரா